Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அஞ்சலியோட நிழல் கூட உன் மேல படக்கூடாதா? இருடா, அவளோட நிழல்ல நீ வாழற மாதிரி பண்றேன். அஞ்சலியால வாழ்க்கை கார்த்திக், எதுக்கு இந்த நேரத்துல படுத்திருக்க? அது ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் படுத்தேன். கேள்விப்பட்டேன், நீ மறுபடியும் குடிக்கிறியாமே? ஐயோ, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? சாரி அத்தா, சாரி. அதுக்காக அண்ணி மாதிரி நான் உன்னை திட்ட போறதில்ல. ஏன்னா அஞ்சலியால உன் மனசு அவ்வளோ வேதனைப்பட்டு அதனாலதான் நீ குடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. என்னவோ நான் எல்லாரையும் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா என்னதான் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்க அண்ணன் தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு திரியிறான்னா நீயாவது இந்த அத்தைய புரிஞ்சுக்கிறியே, அது போதும். ஆமா, அஞ்சலி எதிர்காலத்துல திருந்துவானோ இல்ல உன்னை புரிஞ்சுக்குவானோ, உன் மேல அன்பு காட்டுவானோ உனக்கு நம்பிக்கை இருக்கா? சத்தியமா நம்பிக்கை இல்லை. அன்பு பாசம்னா அவளுக்கு என்னன்னு துளி கூட தெரியாது. அப்புறம் எதுக்காக அவளுக்காக நீ குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? நீ எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ ஒருத்திக்காக உன் நல்ல குணத்தை ஏன் விடுற? சரி, இப்ப என்ன உனக்கு? அஞ்சலியே பிரியணும், அவ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அத்தா, அதுக்குதான் ஏற்கனவே டைவர்ஸ் பத்திரத்துல கூட அவகிட்ட அண்ணிய போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் அதை அப்படியே கடப்புல போட்டாங்களே, அதை என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு ஏன் கவலைப்படுற? அதான் அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சுல்ல, அத வச்சு உடனே அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணிடு. ஐயோ, இங்க பாரு, இலக்கியா உனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறா. அதனாலதான் டிவோர்ஸ் பேப்பர்ல அஞ்சலி கிட்ட கையெழுத்து வாங்கின மாதிரி வாங்கிட்டு வந்து அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே கிடப்புல போட்டுட்டா. ஏன்னா அஞ்சலியை எப்படியாவது மறுபடியும் உன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதா இலக்கியாவோட பிளானே. ஐயோ, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அத்தை. அதனாலதான் இப்ப அஞ்சலிய நிரந்தரமா பிரிய முடியாம இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இலக்கியாவை நம்புன நீ எந்த காலத்திலயும் அஞ்சலியை விட்டு நிரந்தரமா பிரிய முடியாது. அந்த கவலையில நீ ரொம்ப பெரிய குடிகாரன் ஆயிடுவ. கார்த்திக், நீ ஏன் புள்ளடா? நீ அழியறதெல்லாம் பார்த்துட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. வேற என்ன செய்யறது? இங்க பாரு, அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க அத்தை, கேக்குறேன். டைவர்ஸ் கேஸுக்குன்னே சிட்டிலேயே பெஸ்ட் வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்சா எப்பேற்பட்ட சிக்கலான விவாகரத்து கேஸையும் சும்மா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டுருவாரு. ஓ, அஞ்சலி எல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்படியே ஒரே ஹியரிங்ல அவளை ஓட விட்டுருவாரு. நீ முதல்ல அவரை போய் பாத்தீனா உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அவரோட அட்ரஸ் நான் உனக்கு மொபைல்ல அனுப்புறேன். தேங்க்ஸ் அத்தை. இன்னைக்கே நான் அந்த வக்கீல போய் பார்க்கறேன். இங்க பாரு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ நீ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். இதை நீ வெளியில சொல்லாத. ஓ, என்ன கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் உன்னை தூண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. புரியுதா? இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன வக்கீல போய் பாரு. அப்புறம் உன் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷம்தான். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி, இங்க பாரு, பொறுமையா போய் பேசு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஷூர் அத்தை, நான் பாத்துக்கிறேன். போடா போ. நீ வக்கீல் கிட்ட போறது உன் வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை தீக்கிறதுக்கு இல்ல, நீ தீர்க்க முடியாத சிக்கல்ல மாற்றுறதுக்கு. ஹலோ பைரவி மேடம், வணக்கம். சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்திக்கும் அஞ்சலியும் அங்க வர்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன். நீங்க தான் என்கிட்ட சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணணும். டோன்ட் வரி மேடம், அதெல்லாம் பிரமாதமா நடிச்சு அசத்திடுறேன். அப்புறம் என் ஃபீஸ் அனுப்புறேன். ஓ, தேங்க்யூ மேடம்.
கௌதம், ரேவதி அத்தை தான் உங்க அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி கொடுத்த புடவைய பார்த்து அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்களுக்காக நீங்க பாசத்தோட இவ்ளோ புடவைய வாங்கி இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, என் வாழ்க்கையில அவங்களோட பாசத்தை நான் 30 வருஷமா இழந்துட்டேன். இனி வாழ்க்கை பூரா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் என் லட்சியம். சரி வா, போட்டோ ஃப்ரேம் பண்ண போலாம். வணக்கம். வாங்க சார். ஆ, இந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு, புதுசு போடணும். போடலாமே. நல்ல ஃப்ரேமா பார்த்து போடுங்க. கண்டிப்பா மேடம். ஈவினிங் வாங்க, ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ முடியாதா? ரெடி பண்ணி கையோட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் தான் என் ஒய்ஃபை கூட்டு வந்தேன். இல்ல சார், ஃப்ரேம் ஒர்க்கர் வரல. வந்த உடனே நான் ரெடி பண்ண சொல்றேன். ஈவினிங் 4 மணிக்கு ரெடியா இருக்கும் சார். இப்போ என்ன பண்றது? போயிட்டு வரணும்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அம்மா பார்த்துட்டு திரும்ப வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஓகே. சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். எதுக்கு சார்? இல்ல சார், சில கஸ்டமர் போட்டோவை கொடுத்துறாங்க, ஆனா வாங்க மறந்துடுறாங்க. அட்ரஸ் இருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். அதுக்கு அவசியம் எல்லாம் இருக்காது, நானே வந்து வாங்கிக்கிறேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக தரேன். ரைட் சார், தேங்க்யூ சார். ஓகே சார். இலக்கியா போலாமா? என்னாச்சு கௌதம்? இல்ல, அம்மாவோட எடுத்த இந்த போட்டோவையும் ஃப்ரேம் போட்டுடலாமா? அம்மா கூட கேட்டாங்க. ஆமாங்க, ஃப்ரேம் போட்டு அந்த வீட்ல மாட்டிக்கலாம். ரேவதி அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார், இந்த போட்டோவையும் இதே மாதிரி ஃப்ரேம் ஓகே போட்டுறீங்களா? சார், இதே மாதிரி ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணிடுறேன் சார். சரிங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 89. அதுக்கு அனுப்புங்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃப்ரேம் போட்டு கொடுத்துறேன். உங்களுக்கு அனுப்பிச்சிட்டா வந்துருச்சா பாருங்க. ஓகே சார். ஆமா சார், வந்துருச்சு சார். எவ்வளவு சார் மொத்தம்? 1200 சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க. இந்த பில்ல வாங்கிக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, பரவாயில்ல. நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன். ஓகே சார், சரிங்க, போயிட்டு வாங்க. சரி இலக்கியா, நீ எப்படி வீட்டுக்கு போற? இப்போ கேப் புக் பண்ணுமா? இல்லங்க, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு ரேவதி அத்தையோட ஒன்னா உட்கார்ந்து மீன் குழம்போட லஞ்ச் சாப்பிட போறீங்களா? ஆமா. என் செல்லத்துக்கு சந்தோஷத்தை பாரு. அம்மாக்கு பிடிச்ச மீன் குழம்பு, அவங்களுக்கு புடவை, போட்டோ ஃப்ரேம். அடடடடா, அசத்துறீங்க கௌதம். நழுவி போயிருந்த இத்தனை வருஷம் சந்தோஷத்தை ஒரே நாள்ல அனுபவிச்சிடணும்னு என் மனசு துடிக்குது இலக்கியா. அதுதான் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். நிச்சயமா கௌதம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி. சரிங்க, நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம், அதோ ஆட்டோ வருது பாரு. ஆட்டோ, ஆட்டோ. இலக்கியா போ. வாங்கம்மா, ஏறுங்கம்மா. ஜீவா நகர் போனோம். ஓகே சார். வரேன் கௌதம், வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்க. பாய். பாய். என்ன இலக்கியா, ஃப்ரேமை போட்டுட்டு வந்துட்டியா? எங்க போட்டோவை காணோம்? அது ஃப்ரேம் ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதான் கௌதம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, நீங்க எதுக்கு வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற? கார்த்திக் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? நான் நல்லா அவனை திட்டி வச்சிட்டேன். இனிமே அவன் குடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா காலையில இருந்து அவனை தேடுறேன், அவன் ஆளே காணோம். குடிக்க போயிட்டானோன்னு கவலையா இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். தோ அவனே வந்துட்டான் பாரு.
வா கார்த்திக். என்னப்பா இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? ஐயோ, ஏய், அங்கேயே நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அன்னைக்கே உன்னை வாசல்ல இருந்து வெளியில துரத்தணும்ல. எந்த தைரியத்துல வந்திருக்க? ஆ? வெளியில போ. போடி வெளியில. அம்மா ஒரு நிமிஷம். அஞ்சலி ஒன்றும் அவளா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்திருக்கியா? நீதான் இவள கூட்டிட்டு வந்தியா? எதுக்குடா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதானே, இந்த வீட்ல அஞ்சலியோட மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா நீயே அவளை கூட்டிட்டு வந்திருக்க. எல்லாம் காரணமா தான் அத்தை. என்ன காரணம் கார்த்திக்? நீ பண்றதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. அஞ்சலி, நீ எப்படி கார்த்திக் கூட? இலக்கியா, அது வந்து ஒரு நிமிஷம், நானே சொல்றேன். இனிமே அஞ்சலி இங்கதான் இருக்க போறா. இங்கதான் இருக்க போறாளா? ஏன் ஏன் இங்க இருக்கணும்? என்ன சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. உனக்கு என்ன மூளைகில குழம்பி போச்சா என்ன? மா, நான் அஞ்சலியை டைவர்ஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதோ நாங்க 2 பேரும் பண்ணிக்க போற மியூச்சுவல் டைவர்ஸ்க்கான அக்ரிமெண்ட். என்ன இலக்கியா என்னென்னமோ சொல்றான்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அத்தை. கார்த்திக், என்னடா குழப்பற? டைவர்ஸ் பண்றவன் ஏன் அஞ்சலி எங்க கூட்டிட்டு வரணும்? 2 பேரும் பிரிஞ்சா அஞ்சலி அவ வீட்டுக்கு தானடா போகணும். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. டைவர்ஸ்க்காக வக்கீல் கிட்ட போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, சார் மே கம் இன் சார்? எஸ், வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கார்த்தி. ஓகே. பைரவி அத்தை அனுப்புனாங்க. என்னோட டைவர்ஸ் கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஓ, பைரவி மேடம் அனுப்புனது நீ தானா? உட்காருங்க. உங்களுக்கும் அஞ்சலிக்கும் இருக்கிற பிரச்சனை பத்தி பைரவி மேடம் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நீங்க அஞ்சலியால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஆமா சார், அஞ்சலி ஒரு ராட்சசி. அவ கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது சார். ஓ, உடனே எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். கொஞ்சம் பொறுங்க கார்த்திக். கடையில கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி ஈஸியா வாங்குறதுக்கு டைவர்ஸ் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அது 2 பேருடைய வாழ்க்கை பிரச்சனை. பிரிவதனால யாருக்கு எப்படி என்ன பாதகம் வரும்னு கோர்ட்டு யோசிச்சு தான் முடிவு பண்ணும். பெண்கள் டைவர்ஸ் கேட்டா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காது. அதே ஆண்கள் கேட்டா கோர்ட்டு நிதானமா ஆராய்ஞ்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். முக்கியமா டைவர்ஸுக்கு ஒய்ஃப் ஒத்துக்கலைன்னா புருஷன் கோர்ட்டுக்கு அலைஞ்சே வாழ்க்கையை தொலைச்சிருவான். சார், நம்ம கேஸ்ல அந்த பிரச்சனை இல்ல சார். என் மனைவி அஞ்சலி டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சார். அதனால சீக்கிரம் என்னையும் அவளையும் பிரிச்சு விட்டுருங்க சார். வக்கீல் சார், சார் தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு விட்டுறாதீங்க. நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கல. நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும். என்னை எவரையும் பிரிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? வெளியே போ. நீங்க டைவர்ஸ் கேட்டு வக்கீல பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். அதான் நான் ஓடி வந்தேன். ப்ளீஸ் கார்த்திக், என்ன வேண்டாம்னு ஒதுக்கிடாதீங்க. என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. உன் கூட எந்த காலத்துலயும் நான் சேரவே மாட்டேன். உன்னை நான் டைவர்ஸ் பண்றது உறுதி. கிளம்பு முதல்ல. ஐயோ கார்த்திக், அப்படிலாம் சொல்லாதீங்க கார்த்திக். உங்க கால்ல வேணா காலை விழுறேன் விடு. கார்த்திக், எதிரி. please. இவங்க தான் அந்த Please, அஞ்சலியா? கார்த்திக். ஆமா ஏமா சார். ஏமா அஞ்சலி எந்திரிமா, பேசி தீர்த்துக்கலாமா? சார், இவகிட்ட இனிமே பேச்சே கிடையாது சார். தாலியை பிடிக்கிட்டு துரத்துறது தான் ஒரே வழி.
சார் இவ்வளவு முதல்ல வெளியே அனுப்புங்க சார். சார் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார். கார்த்திக் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்புதான். அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டேன். இப்ப நான் திருந்திட்டேன். சார். இனிமே உங்க மனசுக்கு பிடிச்ச மனைவியா நான் நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு அந்த டைவர்ஸ் எண்ணத்தை விட்டுறீங்க. வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையோடு. வாழலாம். என்ன நாடகம் ஆடுறியா? இதுக்கெல்லாம் மயங்கர ஆள் நான் இல்ல சார். இவன் நடிப்பை பார்த்து பார்த்து எனக்கெல்லாம் வெறுப்பாய் போச்சு சார். இவ கையெழுத்து போட்டு கொடுத்த டைவர்ஸ் பேப்பர்ஸை வச்சு உடனே கோர்ட்ல எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 அந்த டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல என்ன மிரட்டி கையெழுத்து வாங்குனாங்க சார். அத நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் கார்த்திகோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். நீ ஆசைப்பட்டு என்னம்மா பண்றது? கார்த்திக்கு அந்த ஆசை இல்லையே. சார் ப்ளீஸ் சார். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். இவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன் சார். மறுபடியும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்க சார். சார் கொடுத்த சான்ஸ்க்கே கொலவெறி ஆக்கி விட்டுட்டா சார். இதுல இவளுக்கு இன்னொரு சான்ஸ் வரையா? வாய்ப்பே இல்ல சார். ஏய் வெளிய போ, ஐயோ, வெளிய போ. கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். நீங்க என்ன வெறுத்துட்டா நான் எங்க போவேன்? எனக்கு சாகறதை தவிர வேற வழியே போய் தெரியல. சாவடி. எனக்கு கோர்ட் செலவாவது மிச்சம். ஏம்மா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு டைவர்ஸ்க்கு ஒத்துக்கம்மா. முடியாது சார். ஒரு 6 மாசமாவது நான் கார்த்திகோட வாழாம டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன். அது என்னம்மா அது 6 மாச கணக்கு? இந்த 6 மாசத்துல நான் திருந்திட்டேங்கறத கார்த்திக் நம்புவாரு. நான் பழைய அஞ்சலி இல்ல, நான் புது அஞ்சலிங்கறத சார். கார்த்திக் புரிஞ்சுக்குவாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க சார். 6 மாசமா? 6 செகண்ட் கூட உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. அப்ப நானும் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் சார். சார். கொஞ்சம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும். இத பாருங்க கார்த்திக், அஞ்சலி உங்க கூட வாழ்ந்தே ஆகணும்னு உறுதியா இருக்காங்க. நீங்க அஞ்சலியை பிரிஞ்சே ஆகணும்னு உறுதியா இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன சார்? உங்க கேஸ் கோர்ட்டுக்கு போனா நீங்க சின்ன வயசா இருக்கிறதுனால சமரசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா முடிவு பண்ணி சார் ஜட்ஜி எப்படியும் உங்களை 6 மாசம் ஒன்னா சேர்ந்து வாழ சொல்லிடுவாங்க. சார் நான் அப்பவும் நீங்க இதே உறுதியோடு இருந்தாதான் அவங்க டைவர்ஸ் தர கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த சான்ஸை நாமளே எடுத்துக்கலாமே. என்ன சார் என்ன சொல்றீங்க? அதாவது நான் கோர்ட்ல மியூச்சுவல் டைவர்ஸுக்கு அப்ளை பண்றேன். எப்படியும் ஜட்ஜி உங்களை 6 மாசத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டில் இருங்கன்னு தான் சொல்ல போறாங்க. அதனால நீங்க இப்ப இருந்தே ஒன்னா ஒரே வீட்டில் இருங்க. என்னது? இந்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படலைன்னா அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். சார் இந்த பாருங்க அஞ்சலி, இந்த 6 மாசத்துக்குள்ள உங்களால கார்த்திக் மனசை மாத்த முடியலன்னா நீங்களா எந்த பிரச்சனையும் பண்ணாம டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டு இவரை விட்டு பிரிஞ்சு போயிடணும். என்ன சொல்றீங்க? ஓகே சார், நான் ரெடி சார். சார் ஆ? நான் ஓகே இல்ல சார். என்னால இவ கூட எல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது சார். கார்த்திக் ப்ளீஸ். சார் சார் வேண்டாம் சார். இந்த துரோகியோட நிழல் கூட என் மேல படக்கூடாது சார். அஞ்சலி கொஞ்சம் வெளியே இருங்களேன். கார்த்திக் நீங்க இப்படி பிடிவாதமா இருக்காதீங்க. அஞ்சலி டைவர்ஸுக்கு ஒத்துக்கலன்னா உங்க லைஃபே வேஸ்டா போயிடும். சார் அவங்க நினைச்சாங்கன்னா லைஃப் முழுக்க இந்த கேஸை இழுத்தடிக்க முடியும். சார் அதுக்காக அவ கூட சேர்ந்து வாழ சொல்றீங்களா? நோ நோ நோ, வாழ்ற மாதிரி நடிங்கன்னு சொல்றேன். உங்க நல்ல நேரம் அஞ்சலி மியூச்சுவல் டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க கேட்குற டைம் 6 மாசம் தானே. ஒரு 180 நாள் பல்ல கடிச்சிட்டு அவங்க கூட ஒண்ணா இருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. இது அருமையான சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க சார். அஞ்சலியை பிரியறதுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் ரெடி சார். குட். அஞ்சலி உள்ள வாங்க. சார் இந்த பாருங்கம்மா, உங்களோட 6 மாசம் வாழ்றதுக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்டாரு. அப்படியா சார்? ம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்திக். ஏய் இத பாரு, ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் என் மனசு மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.